திமுக ஆட்சி நடந்த நிதிநிலை தொடர்பாக வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிடப்படும்? கூடிய சீக்கிரத்தில் வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரவை விரிவாக்கம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணமும் சரி, சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய கொள்கை முடிவை நாங்கள் எப்பொழுதும் மதிப்போம். இந்த அரசு எப்பொழுதும் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும். மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்போம். பண்டிதருடைய மண்டபத்தின் முன்னாடி நாங்கள் உறுதியாகவும் சத்தியமாகவும் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அது ஒரு கனவு. ஒரு அன்பான ஒரு ஒரு எப்படியெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்குமோ அது மாதிரி அமைச்சரவை இருக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமானன் அவர்களோ, IUML தலைவர் அவர்களோ, காங்கிரஸ் தோழர்களோ எல்லோரும் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக முடிவெடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சிகளுடைய கலந்தாலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல செய்தி வரும்னு நாங்கள் நினைக்கிறோம்.